அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமி. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களாக இருந்தாலும், ரொம்ப வறுமையாக இருக்குது, வீட்டில் அடுத்த நேரம் சாப்பாடு கூட இல்லை, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறோம், இல்லை கடன் பிரச்சனை ரொம்ப மூழ்கி இருக்குது, எங்களுக்கு நகையெல்லாம் அடகலாக இருக்குது, அப்படி பணமே வரமாட்டேங்குது குடும்பத்தில், அப்படி பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே இன்றைக்கி ராத்திரி நம்ம சொல்லுகின்ற எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பூஜித்தாலே போதுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த நாள், இந்த ராத்திரியில் யார் ஒருத்தங்க மகாலட்சுமி தாயாரை வேண்டி விரும்பி நம்ம ஆத்மார்த்தமாக பூஜைகள் நம்ம வீட்டில் செய்கிறோமோ, நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் நித்திய வாசம் செய்வாங்கன்னு ஐதீகங்கள் இருக்குது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளை யாருமே எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதீங்க. இன்றைக்கி செய்யக்கூடிய எளிமையான ஒரு பூஜை முறை தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புரட்டாசி பௌர்ணமியானது நமக்கு சரத் பூர்ணிமா அப்படின்னு அழைக்கப்படுது. எப்படி பெருமாளுக்காக நம்ம ஏகாதசி நாட்களில் அந்த திதியில் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் கண் விழித்து வழிபாடு பண்ணுறோமோ, சிவராத்திரி எப்படி வழிபடுறோமோ, அதே மாதிரி தான் மகாலட்சுமி தாயாருடைய அருள் ஆசி கிடைப்பதற்காக நம்ம இன்றைக்கி கண் விழித்து செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புரட்டாசி பௌர்ணமியுடைய ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு. இந்த நாளில் இப்படி மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் பூஜை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட வறுமை நிலைமையும் நமக்கு கண்டிப்பாக மாறும். ஒரு பணம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பமானது ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம், தனம், தானியம், பொருள் வரவு, நிம்மதி, சந்தோஷம், இப்படி எதெல்லாம் நம்ம வீட்டில் கம்மியாக இருக்கோ, எந்த பிரச்சனையெல்லாம் தீரணுமோ, எப்படி செல்வங்கள் செய்யணுமோ, இது எல்லா விஷயங்களுமே மகாலட்சுமியுடைய அருளாலே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ராத்திரி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராத்திரின்னு சொல்லப்படுது. நம்முடைய சேனலில் ஏற்கனவே இன்றைக்கி மாலையில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப வழிபாட்டு முறையும் சொல்ல வேண்டிய நாமமும் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த வீடியோவும் போய் பார்த்து நிச்சயமாக அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும்னு கேட்டுக்கிறோங்க. அதே மாதிரி இன்றைக்கி ராத்திரி, அதாவது நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வரலாம், நிறைய பேர் இல்லை நம்ம வீட்டு வேலைகள், உங்களுடைய அந்த ரொட்டீன் ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு மேலே கூட இந்த தீப வழிபாட்டை இந்த பூஜையில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் படம், நம்ம சாதாரணமாக இது மாதிரி பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக பூ வச்சு நம்ம சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருப்போம். அது மாதிரி ஒரு அம்பாள் படத்துக்கு பூவெல்லாம் வச்சு நீங்கள் என்ன உங்களால் முடியுமோ அலங்காரம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நிவேதனமாக நம்ம பால் பாயசம் நீங்கள் உங்ககிட்ட பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். எப்பயுமே பௌர்ணமியில் வெள்ளை நிறத்தில் உள்ள எந்த பொருட்களும், இனிப்பு பொருட்கள் நம்ம வச்சு வழிபடுறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டங்கள் வர ஆரம்பிக்கிறது. அந்த சந்திரனுடைய அந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு அனுகிரகங்கள் இது எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால தான் வெண்மையான பொருட்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு பதார்த்தங்களாக, அதாவது பால் பாயசம் பண்ணலாம், இல்லாட்டி கல்கண்டு பொங்கல் மாதிரி நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி வேறு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதவங்க ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் போதும், பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம். மாதுளம்பழம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா தாராளமாக அதை உரித்து ஒரு குட்டி கிண்ணத்தில் போட்டு வைக்கலாம். இப்படி உங்கள் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அது மாதிரியான பொருட்கள் மட்டும் வச்சுட்டு, உங்கள் கிட்ட ஒரு தாமரைப்பூ இருக்குதுன்னா தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க உங்கள் வீட்டில் என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் பண்ணிடுங்க. இது மாதிரி செஞ்சுட்டு சுவாமி முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு சுவாமி முன்னாடி, மகாலட்சுமி தாயார் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம், கனகதார ஸ்தோத்திரம் படிக்கலாம், மகாலட்சுமி போற்றி, அப்படி மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பாடலுமே இன்றைக்கி ராத்திரியில் அந்த பூஜையில் நம்ம உட்காந்து படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷங்க. எதுவுமே நமக்கு இப்படி தெரியல அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போட்டலாம், இல்லாட்டி சக்தி வாய்ந்த மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம், இந்த மந்திரத்தை கண்டினியூஸாக ஒரு 108 முறை உங்களால் சொல்ல முடியும்னா தாராளமாக உட்காந்து நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மந்திரம் அவ்வளோ ஒரு பணம் வசியத்துக்கான ஒரு மகாலட்சுமிக்கான ஒரு பீஜ மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக.
இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை நம்ம சொல்லிவிட்டு நீங்கள் குங்கும அர்ச்சனைகள் பண்ணலாம். இல்லாட்டி இந்த பாடல்கள் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாட்டி கூட கூகுள்லேயோ யூடியூப்லேயோ இந்த கனகதார ஸ்தோத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடலை நம்ம ஒலிக்க விட்டு நம்ம வீடுகளில் நம்ம கேட்கிறப்ப கண்டிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டங்கள்லேருந்தும் நமக்கு நிவர்த்தி ஆவதற்கான நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். நமக்கு இப்போ நீங்கள் ராத்திரி முழுக்க கண் விழிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் நமக்கு இது மாதிரி ஒரு ராத்திரி 9 மணிக்கு மேலே ஒரு 12 மணிக்குள்ளே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கண் விழித்து இந்த எளிய ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இந்த ஒரு வழிபாட்டு முறையை மட்டும் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ரொம்ப அதாவது ஜாதகத்திலே நம்மளுடைய கட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது, அப்படி விதியே ரொம்ப தலையெழுத்தே ரொம்ப மோசமாக இருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த இரவில் செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜைக்கு இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் ராத்திரி முழுக்க எல்லாருடைய வீடுகளிலும் கோ ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உச்சரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டையாக பார்க்கறதுக்கு வருவதாக ஐதீகம் இருக்காம். அதாவது யார் விழித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வருவாங்களாம். எந்த வீட்டில் யார் வீட்டில் கண் விழித்து அந்த மகாலட்சுமி நினச்சி நம்ம இப்படி பூஜைகள் பண்ணுறோமோ மகாலட்சுமி தாயார் அவருடைய ஆசைகளை நமக்கு பரிபூர்ணமாக வழங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும். அதனால் இந்த ஒரு நாளை தப்பி தவறி கூட யாருமே தவறவிடாதீங்க. அவங்கவுங்க வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு மெத்தடு தான் நிச்சயமாக பயனடையணும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி பீஜ மந்திரத்தை உங்களால் எவ்வளோ முறை நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லி கண்டிப்பாக இந்த எளிமையான பூஜை பண்ணுங்கள். நம்முடைய குடும்பத்துடைய எப்படிப்பட்ட வறுமையும் தலையெழுத்தும் இது எல்லாம் மாற்றி நல்ல ஒரு வருமானங்கள் பெருக, ஒரு சந்தோஷங்கள் நிறைய, குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நிறைஞ்சு வருவதற்கு இந்த எளிமையான பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மட்டும் அந்த விளக்கில் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக எண்ணெயோ நெய்யோ விட்டு திரி கம்மியாக வச்சு இன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பக்கத்தில் அதை நெருப்பெல்லாம் பிடிக்காத மாதிரி சேஃப்டியாக நம்ம அந்த தீபம் மட்டும் கொஞ்சம் திரி கம்மியாக இருந்தால் கூட போதும், சின்னதான ஒரு வெளிச்சம் இருந்தால் கூட போதும். இந்த பூஜை அறையில் ஏற்றுகின்ற இந்த ஒரு தீப வழிபாட்டுக்கு ரொம்ப அதீத ஒரு சக்தி இருக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி குடும்பத்துக்கும் சரி என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை பதிவிடுங்க. நிச்சயம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.